எங்கம்மா உன் கழுத்துல ஒரு செயின் இருக்கும், அதை காணோம். அதை விடுடா. வேலையில எப்படிடா போகுது? நீ ஏமா இப்பெல்லாம் இருமிட்டே இருக்க? அதை விடுடா. இப்ப நீ சொல்றியா இல்லையா? அப்புறம் நான் ஊருக்கு வர மாட்டேன். உங்களுக்கு தான் இப்பெல்லாம் உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குதுல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க? நம்ம மரம் நம்ம தோப்பு, அப்புறம் நம்ம செய்யாம அது செய்வா. இந்த மட்டையில எல்லாம் ஹோட்டல் கடை கொடுக்கலாம்னு பார்த்தா இன்னைக்கு எல்லாம் ஏன் விறகடுப்புல அடுப்பு பற்ற வைக்கிறேன். அப்படியே காட்டுல ஓட்டோம்னா கரையான் பிடிச்சி இடத்த காத்துட்டு கிடக்க, பாம்பு வள்ளி வந்து புகுந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் கேடு. நாளைக்கு தான் மிஷின் வருதுல்ல, அதுக்குள்ள இதை எடுத்து போடாட்டி என்ன? மிஷின்காரன் வந்தா மட்டும் மட்டையெல்லாம் நேரம் இருந்தா தான் அது கரெக்டா அரைக்கும். இல்லைன்னா அரையும் குறையுமா அழைச்சு வெளியே தள்ளும். திருப்பி அரைடானா அவன் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவான். எதுக்கு இத்தனை நிமிஷம்? அதுக்கு தான் நானே நேரா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் கூலிக்கு ஆள் கூப்பிட்டாலுமே எவனும் வர மாட்டேங்கிறேன். என்னங்க காசு கம்மியா வரும்னு பார்த்தா இவ்வளவு காசு கேக்குறீங்க? என்னாச்சுங்க? மட்டையெல்லாம் அரைக்கிறதுக்கு மிஷின் வர சொல்லியிருந்தேன். அவன் மட்டை அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு காசு கூட கேட்கறான். இருந்த காசு பூரா வேலை செய்யறவங்களுக்கே கொடுத்தாச்சு. அது எதுக்கு கழட்டுறப்பா? பரவாயில்ல வாங்குங்க, அப்புறம் காசு போகுதுன்னு எல்லா வேலையும் எடுத்து போட்டு நீங்களே செய்வீங்க. வேலை செய்யற வயசும் தாண்டியாச்சு. நாங்க புடிங்க. என்னங்க எடுத்து போட்ட மட்டையெல்லாம் அப்படியே கிடக்குது, வந்தீங்களே இல்லையா? நான் என்னன்னா பண்ணி வச்சிருக்கீங்க? மட்டையை நீளமா வைங்கன்னா நீங்க வாட்டு உங்க இஷ்டத்துக்கு வச்சுட்டு போயிருக்கீங்க. மல்ச்சர் மிஷின் அப்படிலாம் வந்து அரைக்காதுண்ணா. ஏதோ நாங்க எங்களால முடிஞ்சதை நாங்க அரைச்சு வச்சிட்டோம். இதுக்கு மேல நீங்க வேற ஆள் வச்சு பாத்துக்கோங்க. போன வைங்க. என்னங்க பண்றீங்க? நீங்க தானே சொல்லுவீங்க மரம் இருக்கிற இடத்துல நெருப்பு வைக்க கூடாதுன்னு. இப்ப நீங்களே வச்சிருக்கீங்க. இந்த காயில வர்ற காசெல்லாம் இதுக்கு உரத்துக்கே போயிருது. இந்த மட்டையை வெட்டி பொடி பண்ணி தர்றவன் ஆன விலை குதிரை விலை கேட்குறான். அப்புறம் இந்த காலத்துல இது எல்லாம் இன்னும் எங்க இழுத்துட்டு போய் நான் எரிக்கிறது? இங்கேயே ஏறிட்டு உங்க அப்பாவை இப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லடா. ஆள் மூஞ்சே சரியில்லை. உங்க அப்பாவுக்கு விவசாயத்தை விட்டா வேற என்னடா தெரியும்? வர காசெல்லாம் அப்படியே போகுது. அதனாலதான் நான் இப்ப கேஸ் எடுக்காம விறகடுப்புலயே செஞ்சுட்டு இருக்கேன். இருமா, நான் ஊருக்கு வரேன். எதுக்குடா? வந்ததும் பாப்ப. என்ன அடிக்க வச்ச மட்டையெல்லாம் காணா, ஒரே மிஷின் சவுண்டா கேக்குது. என்ன ஏதாவது மேஜிக் இது பண்றியா? நான் எதுவும் பண்ணல, நம்ம பையன் தான் பண்றான். பையனா? அவன் என்ன பண்றான்? டேய், என்னடா இத்தச்சோட்ட மிஷின் தூக்கிட்டு வந்திருக்கிற? இதான் கொக்கோ ஷெட்டர் மிஷின். தென்னை மட்டையெல்லாம் பொடி பொடி ஆக்கிரும். நீ தான் சொன்னியாமா பிடிஓ ஷெட்டரு மல்ச்சர் மிஷின்லாம் வாடகை கேட்டால் குதிரை வேலை சொல்றாங்கன்ட்டு. அதான் நம்ம ஃபியூச்சருக்கு தேவையான நானே வாங்கிட்டேன். இதே டிராக்டர்லாம் எடுத்தோம்னா காசு அதிகம். எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் மட்டையெல்லாம் எடுக்க முடியுமா? அதை கொண்டு வரதுக்கு ஒரு ஆள், தூக்கி வைக்கிறதுக்கு 4 பேர்னு அதுக்கே ஒரு 25,000 கழுறோம். அப்புறம் இந்த வயசுல நீங்களே இழுத்துக்கிட்டு அலையணும். அதுவே இந்த ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும். ஒரு ஆள் இருந்தா போதும். இந்த மிஷின்ல மட்டை வெட்டுறதுக்கு மட்டையை வெட்டி தானே போடுவோனே, அதுக்கு ஆள் தேவைப்படுமே. அதுக்கு அதை மல்ச்சர் மிஷினே செஞ்சிருமே. நம்ம பையன் வியாக்கியானம் தெரிஞ்சவன், உங்களை மாதிரி கிடையாது. மல்ச்சர் மிஷின்ல பெரிய பிரச்சனையே மட்டையெல்லாம் ஒரே இடத்துல இருந்து அதுவும் நேரா இருந்தாதான் சரியா அறப்படும். அதுவும் ஏதாவது ஆங்கிள் மாறிச்சுன்னா 1 அடிக்கு 3 அடின்னு மட்டை சரியாவே அறப்படாது. மட்டையை 2ஆ வெட்டி போடணும்னு அவசியமே இல்லை, முழு மட்டையும் போடலாம். அதுவும் மட்டையை ஒரு இடத்துல அரைச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம தள்ளிக்கிட்டே போய் மட்டையை எடுத்து அங்கேயே அரைச்சிக்கலாம். இது ஸ்பெஷலா தோப்பு வச்சிருக்கிறவங்களுக்காகவே தயாரிச்ச மிஷின். அதனாலதான் இதுக்கு பேர் கொக்கோ ஷ்ரெட்டர். மட்ட உச்சி பெறலாம் திக்னஸ் கம்மியா இருந்தா மட்டும்தான் போட முடியும். இதுக்குள்ளார என்ன கொடுத்தாலும் வாயில போன கருவு மாதிரி சக்கையா தான் வெளியில வரும். சரிப்பா, இந்த மிஷினை வாங்கினோம்னா தென்னை மட்டை மட்டும் தானே போட முடியும். அப்புறம் இதுக்கு போய் எப்படி அவ்வளவு காசு போடுறது? தென்னை மட்டையை பொடியாக்குதுன்னா மத்தெல்லாம் சும்மா விடுமா? 16 HP இன்ஜின், 3600 RPM இருக்கு. எந்த மட்டை உள்ள போனாலும் பொடியாயிரும். தேக்கு தோப்பு வாழை தோப்புன்னு மல்டி யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இப்ப உரம் செலவுலாம் அதிகமாகுதுல்ல,
மட்டையெல்லாம் இப்ப இந்த மிஷின்ல செட் பண்ணோம்னா இதுவே உரமாயிரும். அப்புறம் இது பெட் மாதிரி லேயரா இருக்கிறதுனால களை கூட முளைக்காது. இப்ப இதை ஸ்ட்ரெட் பண்ணி கீழே போடுறதுனால வேருக்கு ஏர் ஃப்ளோ, மண்புழு இது எல்லாமே அதிகமா கிடைக்கும். இதனால மரத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. 30% அதிகமா விளைச்சல் கிடைக்கும். எல்லாம் சரிப்பா, இந்த கம்பெனியை தான் வாங்கணுமா? இதே வேற கம்பெனியும் நல்ல கம்பெனி இருக்குமில்ல? அப்பா நான் தான் சொன்னேன்ல 16 HP இன்ஜின். மித்த கம்பெனிலாம் 7.5 HP இன்ஜின் தான் கொடுப்பாங்க. ஆனா MDMல 7.5 HP ரேட்டுக்கு 16 HPல கொடுக்குறாங்க. இதோட விலை 1,09,999 ரூபா. ஆனா MDMல 40% டிஸ்கவுண்ட்ல வாங்குற 50 பேத்துக்கு 69,999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆறாளி கொடுக்க முடியாத விலைப்பா இது. அதான் MDMலே வாங்கிட்டேன். நமக்கு தேவை என்ன? பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் நம்பிக்கை, இது ரெண்டுமே MDMல இருக்கு. அப்ப இந்த மிஷின் வாங்கினதுனால மட்டையில நீ எரிக்க வேண்டிய வேலையே இல்ல. இந்த தப்பை மட்டும் பண்ணாத. நீ தான் எங்களுக்கு சொல்லுவல தீ வைக்க கூடாதுன்னு. தீ வச்சா நிலத்துல இருக்க நுண்ணுயிரெல்லாம் செத்து போயிரும்னு. அதெல்லாம் நல்லா இருந்தா தானே மரத்துக்கும் நல்லது. எல்லாத்தையும் போட்டு எரிச்சா எப்படி மண்ணு நல்லா இருக்கும்? அதனால அந்த ஹீட்னால மரத்து மேல இருக்க இலையில எல்லாம் சூடுபட்டு ஸ்டார்ச் ஜென்ரேட் ஆகாது. அப்புறம் ஈல்டு கம்மியாகும். சில நேரத்துல மரமே பட்டு போயிடும். நம்ம கொக்கோ ஷ்ரெட்டர் வாங்கி இது யூஸ் பண்றதுனால நம்ம லாபம் பார்க்கறதும் நல்லது, நம்ம தோப்புக்கும் நல்லது. ரொம்ப சந்தோஷம்டா. ஒவ்வொரு தடவையும் மட்டைகளுக்கு தீ வைக்கும் போது என்னமோ எம்எல்ஏ வைக்கிற மாதிரி இருக்கு. நல்ல வேலை நீ இப்படி ஒரு மிஷின் வாங்கிட்ட.